ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்து மேலே பொலிட்டிக்கல் இம்பேக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது சினிமாங்கிறது எல்லோரும் நடிக்கிறது, சினிமா பார்க்குறது தான். இவர் விஜய் அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்னால், நடிகரெல்லாம் நாடாளலான்னா அரசியலே இல்லை. அரசியலுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா? இப்போ இருந்தால் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அண்ணா திமுக. இது அப்போ பெரியார் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து அது தொட்டு வருது. இப்போ என் வயசுக்கெல்லாம் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ணா திமுக நல்லா இருந்து, ஆனால் அவங்களுக்குள்ள பிரிவினை ஆனதுனால அது சிதறடிக்கப்பட்டுச்சு. அதனால் ஏன்னா கார் உள்ள அளவும் கடல் நீர் உள்ளவும் தமிழுங்கிற ஒரு உணர்வு இருக்கும் வர எத்தனை கட்சி எப்படி இருந்தாலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். நான் திமுக காரங்க இல்லை, திமுக தான் இந்திய சூழ்நிலை. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது. அதனால் எது எப்படினாலும், ஆனால் பிஜேபி நாங்கள் தான் எதிர்கட்சிங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் செல்லுபடியாக நம்ம பார்க்குறோம்ல, கடந்த தேர்தலிருந்து பார்க்குறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு சீமான் போன்றவங்களாம் புதுசாக வராங்கல்ல. சீமான் ஒரு தலைவருக்கு தகுதி இல்லாதவர். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் ஒரு தகுதி உள்ளவர்னா, ஒரு தலைவங்கிறபோது மற்றவங்கள மதிக்கணும். பப்ளிக் மீட்டிங்கில் செருப்பு எடுத்து காட்டுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தரக்குறைவாக பேசுகிறது. இப்போ இருக்குன்னா இளைஞர்கள் வருவாங்க அப்படின்னா ரவுடிசமத்துக்கு தான் அந்த கட்சி. ரவுடிசம். நான் ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு கூட ஒரு சாவுக்கு வந்திருக்கும்போது பார்த்துருக்கேன். அதில் உள்ள இளைஞர்கள், இப்போ எனக்கு வேண்டிய பையன் இங்கே பக்கத்தில் நூம்பலில் இருக்கான். அவன் ஜெயினுக்குன்னெல்லாம் அதிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அந்த கட்சி பையங்க யங் ஸ்டேஜ், ஆனால் யாருன்னு தெரியாது. இப்போவும் அந்த பையன் இருக்கிறாப்புல, பறி கொடுத்த பையன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அரசியலில் யார் வேணாலும் வரலாம், காசு இருந்ததுன்னா செலவு பண்ணலாம். மக்களெல்லாம் ஆகிட்டாங்க பாருங்கள். எவரை எடுத்தாலும் ஓட்டு போடணுன்னா ஓட்டுக்கு பணம் தான் கொடுக்குறான், பணத்தை கொடுத்து தான் இது பண்ணுறான். இது அரசியலில் இப்போ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டது திமுக தான். திமுக என்ன பண்ணுறாங்க, இப்போவுமே எல்லாத்துக்கும் நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. நம்ம இப்போவுமே தமிழ்நாட்டில் தமிழனுக்கு இதெல்லாம் செய்வோன்ட்டு அதுக்கு 1000 ரூபா, இதுக்கு 1000 ரூபா, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும். இப்போ அதனால் நீங்கள் வேணா பாருங்கள், 26ல் நான் இருக்கிறதுனோ இல்லையோ, 26ல் மீண்டும் திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும், வேறு யாரும் வர முடியாது. ஆமாம், ஏன்னா மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லோரும் தனக்கு யார் என்ன செய்வா அதை தானே பார்க்குறாங்க. யாரும் அரசியலில் அவன் நல்லவன் இவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. மக்களுக்கு அந்த தேவைன்றது இருக்குல்ல. ஆமாம், அவங்களோட தேவையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. ஏன்னா இளைஞர்கள்லாம் இப்போ அதை வளர்த்துட்டாங்க. இப்போ இந்த படித்தவங்களுக்கு 1000 ரூபா, இந்த ஸ்டூடெண்ட்டு கூட அடுத்த தலைமுறை அவங்க தான். அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க, நமக்கு இதெல்லாம் செஞ்சாங்க, அதனால அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. சைக்கிள் கொடுத்தப்போ எப்படி ஒரு இம்பாக்ட் இருந்துச்சோ, அந்த முதல் தலைமுறை பட்டதாரி கொடுத்தப்போ என்ன ஒரு இம்பாக்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதே தான். இப்போ என்ன பாருங்கள், நான் எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுது. என் வயசில் இந்த கொள்ளை கற்பழிப்பு ஏங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு, தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதலிடம் இருக்குது. குழந்தைய கற்பழித்ததுலேயும் உலகத்திலே தமிழ்நாடு தான் முதலிடம். சின்ன குழந்தைய கற்பழித்ததுலேயும் நீங்கள் அந்த இதை பாருங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளவு சோம்பேறி ஆகிட்டாங்க, வேலை செய்கிறதில்ல, ஏமாற்றி பிழைக்கணும். ரெண்டாவது இப்போ வடநாட்டுக்காரெல்லாம் இங்கே வந்துட்டான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழன் வாழ்ந்ததா வரலாறு இருக்கா? ஒருத்தரை நீங்கள் காட்டினீங்கன்னா நான் இப்போ தூக்கலை தூங்குறேன். என் வயசில் சொல்கிறேன், யாரும் கிடையாது, எல்லாம் இழந்துட்டான். தமிழங்கிறது அப்போ சொல்லுவான், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாம்மா. இவன் தலையை குனிஞ்சு பல்லாவை சப்பிக்கிட்டு இருக்கான் தமிழன். ஏன்னா தமிழ் உணர்வு மங்கி போச்சுக்க. தமிழ் உணர்வுங்கிறதே தமிழ்நாட்டில் இல்லை. வந்தார் வாழ்கிறான், தமிழன் வாழ மாட்டான். தமிழன் காட்டி கொடுப்பான், கூட்டி கொடுப்பான், கெடுப்பான். நீங்கள் இன்றைக்கி இப்படி மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி நிற்கிறீங்க. நாம் நாளைக்கு நீங்கள் ஒரு காரில் வரீங்க, ஒரு இதை டீசெண்டாக வந்தீங்கன்னா, இந்த ஆளை இன்றைக்கி நம்மகிட்ட பேட்டியெல்லாம் கேட்ட ஆளாச்சே, இன்றைக்கி இப்படி வந்துட்டானே அப்படின்னு நினைக்க மாட்டேன். எப்படி வந்தான் அப்படிங்கிறத நினைப்பேன், எப்படி கெடுக்கலாம். அதான் அன்றைக்கே சொல்லிட்டான், தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவனுக்கு தனி பெரும் குணம் உண்டுண்ணா. அது இந்த குணம் தான். ஏன்னா நான்லாம் எல்லாம் பார்த்துட்டேன், என் வயசில் எவ்வளவோ பார்த்துட்டேன். நாங்கள் இருந்த அந்த படித்த காலம் வேலை.
எங்களெல்லாம் நாங்கள் படிக்க காலத்தில் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உரிச்சிருக்கேன் படிக்கலன்னாங்க. இப்போ டீச்சர் திட்டுனாலே பேரண்ட்ஸ் போய் டீச்சரை அடிக்க போகிறாங்க. பிள்ளைகளை எப்படி படிக்கும்? இப்போ போதை காரணம் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் மூலமாக வருது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் பெரிய ஆளுக்கு பணம் முதலைகள் அவன் இருக்கான், அவன் ஏரோட்ராம் வச்சுருக்கான், அது மூலமாக தானே வருது. தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? போலீஸ் முடிஞ்சது தான் செய்வான், இவ்வளோ பேரே கைது பண்ணுறான், எல்லாம் பண்ணுறது தான் செய்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸு இருக்குது. அதாவது அந்த புறையோடி போச்சு லஞ்சம் வாங்குறது. அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா தெரியாத தெரியல, முன்னால் ஒரு கொலை வழக்கா, அந்த கொலை வழக்க ஐஜி அருள் இருந்தார். அப்போ ஒரு கொலை வழக்கை கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா தமிழ்நாடு போலீஸால் முடியல, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த மூர் மார்க்கெட்டில் ஆளவந்தார் கொலை வழக்கு அது. அந்த ஆளவந்தார் கொலை வழக்கை கண்டுபிடிக்க முடியல. அப்போ தமிழ்நாடு போலீஸ் அந்த மூர் மார்க்கெட்டில் ஒரு சுருட்டு புகையை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்தாப்பில் தமிழ்நாடு போலீஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த தமிழ்நாடு போலீஸு இப்போ ஒரு 10 வருஷத்தில் புறையோடி போச்சு. நீதி நியாயம்லாம் கிடையாது. நான் கூட என்னுடைய கேஸிலலாம் இந்த குன்றத்தூர் ஸ்டேஷனில் பார்த்துருக்கேன். எல்லாம் சம்தி வாங்கிக்கிறான், அந்த இது பண்ணுறானுல்ல, இந்த தவறு செய்கிறவனுக்கு உடந்தையாக தான் இருக்கான். நான் கூட எழுதியிருக்கேன், முதலமைச்சருக்கே எழுதியிருக்கிறேன். ஒரு சிலரை எடுக்கணும். கருப்பு ஆடு நிறையா போலீஸில் இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயும் குற்றவாளிகள் இருக்காங்க. அதனால் நம்ம மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லா காலத்துலேயும் நடக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்மலாம் என்ன எத்தனை வருஷம் நாளாக உயிரோடு இருக்க போகிறேன், ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. ஒருத்தருக்கு தேவையான உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3 போதும். இதுக்கு மேலே ஆசைப்படுறவன் திருடன், அதுக்கு மேலே வச்சுருக்கவன் திருட தான். பிள்ளைகள் இருக்குன்னா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணவும், படிக்க வைக்கணும், வழி காட்டணும், திருமணம் பண்ணி வைக்கணும், அவனை வாழ விட்டுறணும். அவனே சம்பாதிச்சு சாப்பிடணும். இவன் சம்பாதிச்சு வச்சுட்டு இன்னும் பிள்ளைகளும் அழிஞ்சு தான் போகும். இதுதான் இன்றைக்கி நாட்டில் நடக்குது. Taste the Daily.